நீங்க சொல்ற மாதிரி ரியல் பாகுபலி வந்து இவர் தான் போல இருக்கு, எடப்பாடி அவர்கள் தான் போல இருக்கு. நாவிரல் பிடித்தது மறுமுனை. 5 வருஷம் ஆட்சி தாங்க அது. ஐயா நாவிரல் பிடித்தது மறுமுனை. அவர் என்ன சொன்னாரு, ஒரு சக்கர வியூகம்னு வச்சிருக்காரு. என்னன்னா எல்லாரையும் கட்சி விட்டு அனுப்புறது இல்லைங்க, ஃபோக்கஸிங் அந்த உள்ளாட்சி தேர்தல். ஓகேங்களா, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம். ஸோ யூ கேன் டு ஃபோக்கஸிங் த இன்டர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஸோ தட்ஸ் ஒன்லி நெக்ஸ்ட் ஈவன். என்னங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுல உனக்கு சீட்டு வேணும்னா நீ என்கிட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. விசுவாசமா இருந்தீங்கன்னா நான் உனக்கு வந்து சீட்டு கொடுப்பேன், நீ அது மூலியமா உள்ளாட்சி தேர்தலில் நீ ஜெயிச்சிரு. உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிட்டேன்னா அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சோடனே தேர்தல் ஆணையம் சொல்லிடும், நீங்க நல்ல பலமா இருக்கீங்க, நீங்க தான் ஆட்சி அமைக்கணும், நாங்க தாவேக அரசை வந்து ஆட்சியை கழிச்சு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் அந்த கீழே இருக்கிறவன்ட்ட சொல்லாதீங்க, அடிக்க வருவானுங்க. ஒரு கட்சி தலைவரா நீ தோத்துருவாடா, இதுக்கு மேல நம்மலாம் அவ்வளவுதான்டானா சொல்ல முடியும். நீ எது சொன்னாலும் இங்க அவங்க இப்ப கேட்கற நிலைமையில இல்ல, எல்லாரும் சனிக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே, நானும் ரோட்ல போகும்போதெல்லாம் பாக்குறேன், ஏதோ ஒரு 2-3 கார்ல வந்து அதிமுக கொடியெல்லாம் போட்டு தான் போகுது, சும்மாலாம் இல்ல. ஏங்க இன்னும் இருக்குது. அவருக்காகலாம் இல்லைங்க, அது அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற அந்த பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தின்